அன்பார்ந்தவர்களே, அன்பு பரிவு என்ற தலைப்பில் இன்றைய வாசகங்கள் அமைந்திருக்கின்றன. இன்றும் வாழும் பரலோக பிதாவே, மனிதர்களாகி நாங்கள் அன்பு செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பல நேரங்களிலே நாங்கள் அதை உணர்ந்து கொள்வதில்லை. போட்டி, பொறாமை, வஞ்சகம், பழிவாங்குதல் போன்ற தேவையற்ற செயல்களை செய்து உறவுகளை முறித்து கொள்ளுகின்றோம். பிறரை காயப்படுத்துகின்றோம், தன்னையும் காயப்படுத்துகின்றோம். இந்த நிலைகளுக்காக நாங்கள் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம். மேலும் உம்முடைய அன்பினை நாங்கள் சுவைத்து உணர்ந்து வாழவும், ஒருவரை ஒருவர் நேசித்து வாழவும், மன்னித்து வாழவும், ஒருவரிடம் இருக்கின்ற பலவீனங்களை அப்படி ஏற்று நாங்கள் வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது அன்பை பற்றி பேசுகிறது. அதாவது, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக, ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, அன்புதான் கடவுள். அன்பு நம்முடைய வாழ்வில் இல்லை என்றால் கடவுள் நம்மில் இல்லை. நாம் குடும்பமாக வாழலாம், 4 பேர், 5 பேர் அல்லது 3 பேர் என்று குடும்பமாக வாழலாம். ஒருவர் மற்றவரிடத்தில் பேசுவதில்லை, ஒருவர் மற்றவரின் முகத்தை பார்ப்பதில்லை, ஒருவர் மற்றவருக்கு செவிசாய்ப்பதில்லை, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வதில்லை, ஒருவர் மற்றவரை மதிப்பதில்லை என்றால் அந்த குடும்பத்தில் அன்பும் இல்லை, கடவுளும் இல்லை. அன்பு இருக்கின்ற இடத்தில்தான் கடவுள் இருக்கின்றார். அப்படி என்றால் அன்பை உணர்ந்து மற்றவர்களுக்கு கொடுப்பது தான் நமது பணி. குடும்பத்தில் நம்மோடு இருக்கின்ற சக மனிதர்களை நேசிக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு இன்று கொடுக்கப்படுகின்ற அழைப்பு. இந்த அழைப்பு என்பது குடும்பத்தில் வாழுகின்ற மக்களுக்கு மட்டுமல்ல, மாறாக நாம் தொழில் செய்கின்ற இடங்களிலும் தான். எப்பொழுது ஒரு தலைவர் தன்னுடைய தொண்டர்களோடு அன்பாக நெருக்கமாக இருக்கின்றாரோ அப்பொழுது அந்த தலைவர் அதிகமாக மக்கள் மத்தியிலே மதிக்கப்படுவார். அதுபோன்று தொழிற்கூடங்கள், அங்கும் வேலை செய்கின்ற தொழிலாளிகளுக்கும் முதலாளிக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறதோ அதை மையப்படுத்தி தான் அந்த தொழில்களும் அங்கு நல்லபடியாக நடைபெறும். ஆகவே உறவு, அன்பு போன்றவை முக்கியமான பங்கு வகிக்கிறது. பல நேரங்களிலே இன்று தொழில் புரிகின்றவர்களை அடிமைகளாக பார்க்கின்ற ஒரு நிலை, அதுபோன்று குடும்பத்தில் இருக்கின்ற கணவன் மனைவியிடையே பயன்படுத்துகின்ற ஒரு நிலை. கணவன் மனைவியை பயன்படுத்துவதாக இருக்கலாம், அல்லது மனைவி கணவனை பயன்படுத்துவதாக இருக்கலாம். பயன்படுத்துதலில் அன்பு இல்லை. ஒருவர் இன்னொருவரை பயன்படுத்துகிறார் என்றால் அவரை தன்னை போன்று பார்க்கவில்லை, மாறாக இன்னொருவராக பார்க்கின்ற பொழுது அங்கு பயன்படுத்துதல் என்பது அதிகப்படுத்தப்படுகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசு நமக்கு என்ன சொல்லுகின்றார்? இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், மக்கள் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடைய தேவை என்ன என்று பார்க்கின்றார். அந்த நேரத்தில் அவர்களுடைய தேவை உணவு. ஆக அந்த நேரத்தில் இயேசு ஒரு புதுமையை செய்து மக்களுக்கு வயிறார உணவு கொடுக்கின்றார். இங்கு அவர் கடவுள் மகன், ஆகவே புதுமை செய்தார். ஆனால் நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள். நம்மால் அப்படி புதுமைகள் செய்ய முடியுமா என்றால் புதுமைகள் செய்ய முடியாது. ஆனால் அவர் செய்த அந்த செயலை செய்யலாம். அந்த மக்களுக்கு தேவை இருக்கிறது. தேவை இருக்கின்ற பொழுது உடனிருந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்றார். இதுபோன்று நம்மோடு இருக்கின்ற சக மனிதர்களுக்கு தேவைகள் பல இருக்கலாம். ஒருவேளை நம் வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் அவர்களோடு அமர்ந்து நாம் பேச வேண்டும் அல்லது அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பது அவர்களது தேவையாக இருக்கலாம். அந்த தேவைக்கான நேரத்தை நாம் கொடுப்பது, அல்லது கணவன் மனைவியிடையே ஒருவர் மற்றவரிடத்திலே மனம் விட்டு பேச வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆனால் பேசுவதற்கு தயங்கி இருப்போம், அல்லது பேசி பல நாட்கள் ஆகியிருக்கலாம். ஆனால் இங்கு அந்த தேவை என்ன? மனைவி பேசுவதை நான் கேட்க வேண்டும், அல்லது கணவன் பேசுவதை நான் கேட்க வேண்டும் என்பது தேவை இருக்கிற நிலத்திலே அதற்கு உடனிருப்பது. அதுபோன்று உதவி புரிவது. ஒருவர் உதவி புரிய எதிர்பார்க்கின்றார் என்றால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது. இதுபோன்று உடனிருப்பது, பரிவு காட்டுவது என்பதுதான் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒன்று. அன்புக்குரியவர்களே, இயேசு கற்றுக் கொடுக்கின்ற விடயங்கள் நம்முடைய வாழ்வுக்கு பயனுள்ள விதமாக அமையும் என்பதை நாம் முதலில் நம்ப வேண்டும். ஏனென்றால் மனிதனிடத்திலே அன்பும் பரிவும் இல்லை என்றால் அவன் மிருகத்தை விட மோசமான நிலைக்கு சென்று விடுகின்றான்.
ஒரு நிமிடம் உங்களுடைய மனதிலே எண்ணி பாருங்கள், அன்பு உங்களுக்குள் இல்லை. அன்பு உங்களுக்குள் இல்லை என்றால் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருப்பீர்கள்? உங்களால் அன்பை உணர முடியவில்லை, அல்லது உங்களால் அன்பை கொடுக்க முடியவில்லை, அன்பென்றால் என்னவென்று புரியவில்லை. அந்த சூழலில் என்ன நிகழ்கிறது? ஒரு நிகழ்வு எடுத்து பார்ப்போமே. சிறு வயதிலே பெற்றோரை இழந்த குழந்தைகள் இருக்கின்றார்கள். இவர்கள் அன்பு என்றால் என்னவென்று தெரியாமல் இருப்பார்கள். அன்பு என்ன என்று தெரியாமல் வளர்கின்ற அந்த குழந்தைகள், பெற்றோர் இல்லாமல். ஆனால் பல இடங்களிலே பெற்றோர்கள் இருந்தும் பெற்றோருடைய அன்பு அவர்களுக்கு கிடைக்காமல், அன்பில்லாமல் அந்த குழந்தைகள் கொடூரம் கொண்ட மனிதர்களாக வாழ்வது. அதாவது மற்றவர்களுடைய அன்பை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. மற்றவர்கள் அன்பு காட்டுகின்ற பொழுது அவர்களுக்கு கோபப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களால் அதை புரிந்து ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆக அன்பில்லை என்றால் அது நரகத்திற்கான அடையாளம். ஆக அன்பு செய்வோம், அன்பில்லாதவர்களுக்கு அன்பை கொடுப்போம், முடிந்தவரை பரிவு காட்டுவோம், தேவையில் இருப்போருக்கு முடிந்ததை செய்வோம். அவ்வாறு செய்கின்ற பொழுது இறை ஆசி நம் உள்ளமெங்கும் இல்லமெங்கும் நிரம்பி இருக்கும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.